இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு நீங்கள் எடுத்துருக்க மாங்காய் எல்லாத்தையுமே பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கல் உப்பு போட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு தாங்க நான் காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள், மாங்காய் எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிட வேண்டாம், வச்சுருங்க. நம்ம தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 3 மணி வரைக்கும் காய வச்சு எடுத்திருந்தேன். 4 to 5 மணி நேரம் காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம தாளிச்சிக்கலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதெல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஊற வச்சு காய வச்சு எடுத்து வச்சுருக்க மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாம். இந்த சமயத்தில் 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் வெந்தயத்தை தனித்தனியாக கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வறுத்து எடுத்துட்டு ஆனதுக்கப்புறமா பவுடர் அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுருங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறமா உப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு வந்து நல்லா சுண்டி வந்துடுங்க. இந்த மாதிரி நல்லா சுண்டினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு ஒரு பீங்கான் செடி இல்லை கண்ணாடி பாட்டில் போட்டு 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.